ஹாய் பூஜா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன சூப்பராக போயிட்டு இருக்கு. என்ன ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்க? இதுதான் ஸ்லோ சிட்டிங்னு சொல்றாங்களே. அப்போ நான் சொன்ன டைம்ல வீடு கட்டி முடிக்க முடியுமா? கவலைப்படவே வேணாம். உண்மையை சொல்லணும்னா நீ குறையா சொல்ற அந்த ஸ்லோ செட்டிங் தான் ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்டோட பெரிய பலமே. சாதாரண சிமெண்ட் ரொம்ப சீக்கிரமா செட் ஆகும்போது அதிகமான வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தினால கான்கிரீட்டுக்குள்ள அழுத்தம் ஏற்பட்டு சின்ன சின்ன கிராக்ஸ் கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் மெதுவா செட் ஆகிறதுனால வெப்பம் குறைவா உருவாகும். அதனால கான்கிரீட்டுக்குள்ள நல்ல வலிமை கிடைக்க நேரம் கிடைக்கும். நீண்ட காலத்துக்கு உறுதியாகவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு மரம் ஒரே நல்ல பெரிய மரமா வளராது. கொஞ்சம் கொஞ்சமா வேர் பிடிச்சு வளர்ந்தாதான் புயலை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் சிமெண்ட்டும் ஆரம்பத்துல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரியா தண்ணீர் ஊற்றி பராமரிச்சா கான்கிரீட்டுக்கு நாளுக்கு நாள் இன்னும் வலிமை அதிகமாகும். அதனால தான் பெரிய பெரிய கட்டுமான பணிகள்ல கூட இந்த மாதிரி சிமெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ மார்க்கெட்ல இருக்கிற பல சிமெண்ட்ல ஃப்ளை ஆஷ் பயன்படுத்துறாங்க. ஆனா நம்ம ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்ல GGBS என்ற உயர்தர பொருளை யூஸ் பண்றாங்க. அதனால கான்கிரீட்டுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்குது. உப்பு, சல்பேட் போன்ற ரசாயன பாதிப்புகளாக இருந்தாலும் பாதுகாப்பு கிடைக்கும். கடற்கரை பகுதிகள், ஈரப்பதம் அதிகமா இருக்கிற இடங்கள், போர்வெல் தண்ணீர் பயன்படுத்துற கட்டுமானங்கள், இப்படிப்பட்ட இடங்கள்ல கூட நல்ல செயல்திறன் கிடைச்சிருக்கு. ஆனா ஒரு விஷயம், எந்த சிமெண்டா இருந்தாலும் சரி சரியான மிக்சிங் ரேஷியோ பயன்படுத்தியே ஆகணும். முக்கியமா சரியான கியூரிங் பண்றது ரொம்பவே அவசியம். சிமெண்ட் நல்லதா இருந்தாலும் கியூரிங் சரியில்லைன்னா முழுசா வலிமை கிடைக்காது. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், தரமான சிமெண்ட், சரியான கட்டுமானம், ப்ராப்பர் கியூரிங், இது மூணு தான் நீண்ட கால உறுதியான வீடு நமக்கு கொடுக்கும். நம்ம வீடு ஒன்றும் ஒரு சில வருஷத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம பசங்க பேர பசங்கன்னு தலைமுறைக்கு நிலைச்சு நிற்கணும். அதனால ஆரம்பத்துல கொஞ்சம் பொறுமையா இருந்தாலும் அடுத்த பல வருஷத்துக்கு நிம்மதியா இருக்கலாம். சூப்பர் பூஜா, நான் இது வரைக்கும் சீக்கிரமா செட் ஆகிற சிமெண்ட் தான் நல்ல சிமெண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போதான் உண்மையான விஷயமே புரியுது. மெதுவா செட் ஆகிறனால தான் காங்கிரீட் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் எந்த குழப்பமும் இல்லை. நம்ம வீட்டுக்கு ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.